ஒண்டர்ஃபுல் கேர்ள், ஒன்னே முக்கா புல் கேர்ள், 2 2 கால் 2 முக்கால் 3 3 கால். ஹலோ, என்ன டைம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கெல்லாம் இல்ல. ஒண்டர்ஃபுல் சாரி. ஆண்டவன் நமக்கு யோகத்தை எப்பங்க வச்சிருக்கான் பார். எதுல? பின் யோகம். ஏய், 1.5 புல்லு 1.25 புல்லெல்லாம் இங்க கிடைக்காது, மலங்காட்டுக்குள்ள இருக்கும். வெளியில போயிட்டு வேணா வாங்கிக்கிறோம். வெளியே போறியா? காலையில விடிஞ்சு போகும். ஐயோ அப்பா. ஹாய். ஹாய். How are you? I am fine. Okay, thank you. ஏய் ஏய் ஏய், நீ அசந்தா தொப்புள்ள விட்டு ஆட்டுவ. பழக்கம் இது. யா. என்ன என்னை கேட்காம நீ பாட்டுக்கு தொடறீங்களா? இது கெட்ட பழக்கம் இல்லையா? கேட்டுக்கிட்டா கிச்சு கிச்சு பண்ணுவாங்க. இது எனக்கு தோணுச்சுன்னா பண்ணுவேன். ஏய் தர நல்ல வேளை நீ மூடி வச்சிருக்க சிப்பு போட்டு. எனக்கு என்ன வேணாலும் செய்வேன், யாரும் என்னை கேட்க முடியாது. ஏன் அப்படி கேட்க முடியாது? எனக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தது அப்படி. என்னன்னு என்ன அட்வான்ஸ் கொடுத்தாங்க? பெருமாள் ராஜ் அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லிட்டாப்ல. என்னன்னு சொன்னாரு? ஹரிகரன், இன்னைக்கு உங்களுக்கு கோயிலா வருது, அதுக்காக 10 மணிலேருந்து 10 மணில இருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் கோகிலாதான் உங்க பொண்டாட்டி. என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? காலையில் நைட்டு 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் கோகிலாதான் உங்க பொண்டாட்டி, நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்னு அவரைத்தான் செய்ய சொல்லியிருக்காரு. யார? நீங்க வந்து அவரைத்தான் செய்யணும். இப்ப என்ன வந்து நீங்க கல்யாண பொண்டாட்டியா சொல்லக்கூடாது. ஏ லூசு, சொன்னாரு கோகிலாதான் பொண்டாட்டி சொன்னாரா இல்லையா? கோகிலாதான் பொண்டாட்டி, நீ தானே கோகிலா பொண்டாட்டினா? ஆனா அது யாருக்கோ அவர் எப்படி சொன்னாரு? அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுக்கல என்ன சொன்னாரு? இன்னைக்கு ராத்திரி 10 மணிலேருந்து நாளை காலை 6 மணி வரைக்கும் கோகிலாதான் உங்க பொண்டாட்டி, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அதை போய் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு பாருங்க. ஏய், உன் பிரச்சனை உனக்கு. நீ அடிக்கடி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு மைக்ல பேசியிருக்க. அவரை தானே செய்ய சொன்னாரு. இல்ல இல்ல கோகிலாவத்தான் மிஸ்டர் ஹரிஹரன் பெருமாள் ராஜா செய்யணும்னு அவர் சொல்லிருக்காரு. பாடொன்று என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல அந்த வார்த்தையை போய் அவரை சொல்லிருக்காருன்னா உனக்கு நல்ல மரியாதை இல்ல. உங்களுக்கு நல்ல மரியாதை இல்ல. பொம்பளை பிள்ளையாச்சன்னு பாக்குறேன். நான் போனா போதும் ஒரு இல்லை, நீங்கள் 2 பேருமே பரவாயில்ல. இல்லை 2 பேருமே ரொம்ப விவரமான ஆளுங்க தான். இங்கே இருந்தால் லைட்டு வெளிச்சத்தில் தெரிய மட்டும் அந்த கோவத்தில் வர போய் அடிச்சப்பா உங்களுக்கு தான் தெரிய அடிச்சவங்க தான் நெஞ்ச தடவுவாங்க. பொம்பளை இப்போ திருப்பி வேற அடிச்சு காமிக்கவா? ஒரு ஆம்பளைய இதுக்கு மேல ஏதாச்சும் பேசினா இதே மாதிரியே திருப்பி அடிப்பே பாத்துக்கங்க. நெஞ்சில கை வச்சு தள்ளுறேன். ஆடிட்டு இருக்க, நீங்க பேசாம கை பிடிக்கிறீங்க. இன்னொரு தடவை அடி பாப்போம். ஏய், நீ மூடுப்பா. அடியா ஏப்பா, நீ வீடியோ எடுக்கணுமா? வார் இங்க பாருங்க, தேவையில்லாம ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசிட்டு இருக்க கூடாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சீ, பிடிக்காது. பிடிக்காது. ஒரு பொம்பளை நெஞ்சில கை வச்சு தள்ளுற. ஆமா, நீ நெஞ்சில கை வச்சு தரமா, நானும் உன் நெஞ்சில கை வச்சு தள்ளிடுவேன். தள்ளியா பார்க்கலாம், தள்ளியா பார்க்கலாம், தள்ளியா பார்க்கலாம், தள்ளியா பார்க்கலாம், தள்ளியா பார்க்கலாம், தள்ளியா பார்க்கலாம். ஒரு செல்ல நொறுக்க போறேன் பாத்துக்க. நானும் நெஞ்சில கைய வச்சு தள்ளிடுவேன். நீங்க நடிக்கிறதுக்கு ஏங்க எங்க செல்ல தோக்குறீங்க? தள்ளிடுவேன். எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா பொண்டாட்டிகள் தடுக்குது. பொண்டாட்டிகள் தடுக்குதா? வேண்டாம், பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நான் என்ன கொடுத்தேன் நீங்க வேண்டாங்கறீங்க? பி சி டி சிடி. பொம்பளை பிள்ளை ரவுடி சிரிக்க மாதிரி ஆடுற. ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. உங்க வாட்டுக்கு நெஞ்சில கைய வைப்பே, அப்புறம் கொஞ்சம் தள்ளி கைய வைப்பே, நீங்க வாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. நான் அதுல வச்சிட்டு போறேன், உன்னை வைக்க சொல்றேனா? என்னத்துக்கு நான் கொண்டு எதுல வைக்க சொல்ற? அப்புறம் என்ன, பேசாம இரு. யாருங்க தேவையில்லாம நீங்க தான் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளை நின்று ஆடிட்டு இருந்தேன், நான் பாட்டு பாடல. பப்புனா வந்து என்ன செய்யணும்? செவனே நின்று அவர் பாட்டுக்கு பேசணும், இல்ல ஏதாச்சும் பாட்டு பண்ணணுமா இல்லையா? பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்க சொல்லுச்சா? பொம்பளை பிள்ளையா என்ன செய்யணும்னு கேட்டில? உன்னை தான் செய்யணும். ஏய், அதுதான் வந்திருக்கேன். எதை செய்யணும்? வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி போறேன். நானும் அதே பிரச்சனை வேணாம். லம்பாடிச்சிருக்கியானே. யார ரவுடி பைலாட்டா? எங்க வாங்கல அப்படி வாய் அடிக்க கூடாது. ஆம்பளை போல அகங்காரம் பண்ண கூடாது. இப்படி வாய் பேசினா உன்னை வாயாடி சிரிக்கிமாங்க. இப்படி அதிகாரம் பண்ணா உன்னை ஆம்பளை கர்வம் பாக. பாரு, தாய்மார்கள் எப்படி பொட்டாட்ட உட்கார்ந்திருக்கு பாரு.
அதுக்கு தான் பொண்ணு, நீ தான் பொண்ணு. அவங்க வீட்டுல போய் பாருப்பா தெரியும். செவனேன்னு பொட்டாட்ட அவங்க உட்காந்துருக்கே தெரியல அவங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு. அப்பா தெரியாம உட்காந்துருக்கேன். அப்போ அங்க போய் பார்க்கணுமா? அது நமக்கு தேவையில்ல பிரச்சனை. உன்னோட வர்க்கமே கை தட்டுதுவாரு. இதுதான் உண்மை அப்படின்னு கை தட்டுதுவாரு. அப்படியா? அப்ப நான் அங்க போய் பாத்துக்கிறேன். எங்க போய்? ஆனா நீங்க மேடையில அடங்கி பேசு. மேடையில எல்லாம் அடங்கி பேச முடியாது. அடங்கி பேசுறதுக்கு தான் உனக்கு டான் வர போறோம். ஆம்பளைக்கு பொம்பளை அடங்கி தான் போகணும். பெண்களுக்கு தான் ஆண்கள் அடங்கி போகணும். ஆள பிறந்தவன் ஆண்மகன், ஆள பிறந்தவ பெண்கள். அடங்கி போறவ தான் பொம்பளை, அடங்கி போறவங்க தான் ஆம்பளை. இப்படி வாய் பேசுறேன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நீ இப்படி வாய் பேசுறா பொண்டாட்டி புழு புழுன்னு ஒன்று இருந்து பொழைக்கும். நான் பொழைக்கிறது பொழைக்காம இருக்கட்டேன். உன்னையெல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கில வச்சு கொரன்னு உரைச்சு விடுவா. நான் மாமியார 3வது நாளே தலைவலி வச்சு கொன்றுவேன். என் குடும்ப குத்து விளக்க சிரிச்சுக்க. உங்களை போட்டு தரம்டா நீங்க சிரிக்கிறீங்க கேட்க. மாமியா என்ன அம்மியில வச்சு அரைக்கல அவளை சும்மா விடுவாங்களா? இது லாய்க்கப்படாதே, இது சுத்தப்படாதப்பா. உனக்கு தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்படி பேசினீங்கன்னா அது குடும்பத்துக்கு ஆகாது. இங்க இருங்க, நீங்க இப்படி நடந்துட்டீங்கன்னா அங்கேயும் குடும்பம் விளங்காது. 1000 பேசலாம், ஆணுக்கு பெண் அடிமை தான் என்னைக்கு. அப்பா 1000 பேசினாலும் பெண்ணுக்கு ஆண் தான் அடிமை. நீங்க வெளியில வேணா வீராப்பா தெரியலாம், உள்ள போய் பார்த்து யாரு காலில் விழுகிறாரோ அங்கதான். அது வேற மேட்ரு, அது தனிப்பட்ட வேற. சும்மா சொன்னாங்க ரோசக்காரனுக்கு கடனை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுன்னு. ஆமா, அது அப்புறம் என்ன ரோச வருது உங்களுக்கு? அது குடும்பம் நடத்துற பெட்ரூம் 4 செவத்துக்குள்ள நடக்கிறது. ஐயப்பா, அது வேற. யார் ஆகுற வரைக்கும் காலை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அம்மா காலை பிடிச்சா தானே அவங்க கிட்ட வர. என்னது ஏமா காலை பிடிச்சு விட்டா தானா கிட்ட வந்துட்டு போகுது கழுத. எங்களுக்கு அது தேவையில்லை. வேற என்ன? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்னைக்கு இருந்தாலும் ஆண் கூட போட்டி போட்டு ஒரு பெண் ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல. யாருங்க? ஒரு பெண்ணோட ஆண் போட்டி போட்டு தான் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. 1000 குட்டிச்சவரை தாண்டனாலும் ஆம்பளை தான். அது ஒன்ன தாயா சொல்லுவீங்க. பொம்பளை அப்படி இல்ல. அதை ஒன்னத்தான் சொல்லுவீங்க. குட்டிச்சோறு தான்றேன். குடும்பத்தை ஒரு நாளைக்கு இருந்து நடத்தி பாருங்களேன். ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம 10 பிள்ளைல வச்சு மேய்ச்சி பாருங்களேன் தெரியும். குட்டிச்சோறு தான்றாங்களாம். குட்டிச்சோறு பொம்பளை இல்லாம வீட்டுல பிள்ளைல வச்சு சமாளிச்சு பாரு ஐயா தெரியும். ஒரு மாமியாரு இது நான் கேக்குறேன். ஒரு பொம்பளை கட்டின பெத்த தாய் தகப்பனை விட்டு கூட பிறந்த பிறப்புகளை விட்டுட்டு வீட்டுல வந்து வேலைக்காரி மாதிரி இருக்கமே, ஒரே ஒரு நாள் நீ உங்க அப்பா அம்மால விட்டுட்டு வந்து என் வீட்டுல எங்க ஆயப்பனுக்கு என் அண்ணன் தம்பிக்கு நீ வேலை செய்வியா? அடி பைத்தியக்காரி, இப்படித்தான் எல்லாம் ஏமாந்து வராங்க. பொம்பளை கேரு, உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் நீங்க இளவரசி, எங்க வீட்டுக்கு வந்தோடனே மகாராணி. நாங்க நீங்க வர வரைக்கும் இளவரசனா இருக்கோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏவலாளியா ஆயிடுறோம். சாவி உங்க இடுப்புக்கு வந்துருது. நாங்க உங்க பின்னாடியே தொண்ணாந்து தர்றோம். இதுல இவங்களுக்கு பின்னாடி நாங்க வரணுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னைக்கு இருந்தாலும் சரிதான், ஆம்பளைட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. சட்டத்தை மாத்துக்கப்பா. எல்லா ஊர்லயுமே பொம்பளை பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போகணுமா? ஆம்பளை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வீட்டுக்கு வரக்கூடாதா? தப்பு. இனிமேல் தாலியை வந்து பொம்பளை தான் ஆம்பளை கழுத்துல கட்டுவோம். அப்படி வந்துட்டா அவன் வீட்டோட மாப்பிள்ளை ஆயிடுறான், அவனுக்கு அசிங்கம். யாருங்க? உங்க வீட்டோட மருமகளை வர எங்களுக்கு அசிங்கமா இருக்காதோ? சரி, அப்ப எங்களுக்கு நீங்க 50 பவுன் போட்டு கூட்டிட்டு போங்க. அப்ப நீங்க வந்து 50 பவுன் போட்டுதே புள்ளைய கட்டிட்டு போறீங்க. அப்படி இல்ல, நீங்க பாக்குற கலெக்டர் லட்சணத்துக்கு இருக்க எங்க ஆய பெந்த 5 10 வட்டிக்கு கடை வாங்கி 50 பவுன் போட்டு அனுப்புறாங்க. நான் கேக்குறேன், உன்னை எத்தனை வயசு வரைக்கும் வீட்டுல வச்சிருக்காங்க? எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 20, ஒரு 23. சரி, 20 வயசு வச்சுக்க. 20 வயசு இருக்குன்னு சோறு போடுறாங்க. அதுக்கு அங்கிட்டு 80 வயசு வரைக்கும் உனக்கு சோறு போடுறது யாரு? புருஷன் தான் போடுறான். ஆரியா சொன்னது. அப்புறம் நீ போட்டுக்கிட்டா வரணும். என்ன போட்டு உனக்கு சும்மா சோறு போடுறாங்கன்னு வேலைக்காரன் உங்களுக்கு? அடே அப்பா, இவங்க வீட்டுக்கு சும்மா வராங்க. வந்து உனக்கு நீ ஒண்ணே வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வருவ. நாங்க எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்து உனக்கு பிள்ளையும் பெத்து கொடுத்து வீட்டுல வேலைக்காரியாவும் இருப்போம். இருப்பா, உங்க பேச்சுக்கே வர்றேன். காலையில ஒரு பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு பொம்பளைக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் தருவீங்க? 4000. ஒரு துணி துவைக்கிற பொம்பளைக்கு மாசம் 4000. தனித்தனியாப்பா 8000. இதுல வீடு துடைக்க, மத்த வாசல்லாம் பெருக்க, உன் பிள்ளைகளுக்கு குண்டி மூத்திரம் கழுவி விட, எல்லாத்துக்கும் தனியா அதுக்கு ஒரு 4000. மாசத்துக்கு ஒரு 20000 வைப்பா. மாச சம்பளம். அப்புறம் புள்ள பெக்கிறதுக்கு எவ்வளவு காசு? அதுக்கு ஒரு அது வேணாம், அத விட்டுருங்க. அதையும் சொல்ல. இல்ல அது 2 பேரோட ஆசை. அது 2 பேருக்கு உள்ள பங்கு. அதெல்லாம் பேச இவ்வளவு சொன்னீல்ல, அதுக்கும் சொல்லு. ஒரு நாள் படுக்கிறதுக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லு, அதையும் சொல்லிரு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பேசுற? வீட்டு வேலைக்கு மாசம் சொன்னா நீ ஈஸியா ஜோலி பார்க்கலாம் நாக்குற. மாட்டிக்கிறேன்னு பாக்குறாரு.
மாச சம்பளம் ஒரு 20,000 வைப்பா. 20,000 40 வருஷத்துக்கு 20,000 கணக்கு போடுங்க. குறைஞ்சது ஒரு 40 வருஷத்துக்கு. அதுக்கு மேல இருக்கமா இல்லையா ஆண்டவன். அது அப்பால் பாடு. ஆமா. குறைஞ்சது 40 வருஷம் 20 60 வயசு. மாசத்துக்கு 20,000 சம்பளம் வச்சு 40 வருஷத்துக்கு உன்னால கொடுக்க முடியுமாயா? சரி. இதுல எங்க ஆத்தா பெண் போட்ட பவுனும் இல்லாம உனக்கு புள்ள பெத்து கொடுக்குற மிஷினா வச்சு வீட்டுல வேலைக்காரியா வச்சு புள்ள பெத்து கொடுக்குற சரி. உனக்கு சோகம் கொடுக்கறது யாரு? என்னது? அதே திருப்பி நான் கேட்டேன். கொடுக்கறது யாரு? அதே திருப்பி நான் கேட்டேனா? நீ கேக்குறல்ல? அதுக்கு நீ காசு வாங்கிக்க. கொஞ்சம் பொறு வர்றே. அதுக்கு நீ காசு வாங்கிக்க. உனக்கு நான் சோகம் கொடுக்கறேன்ல அந்த 40 வருஷத்துக்கு நீ எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்ப? யாரியா வர சொன்னது? நீ என்ன மயத்துக்கு வந்த? நீ என்ன மயத்துக்கு பொண்ணு கேட்டு வந்த? அப்ப ஏன் நீ வேணாம்னு அப்பவே சொல்லி அனுப்ப வேண்டியதானே? என்னது? நீ வேணாம்னு சொல்லி அப்பவே அனுப்ப வேண்டியதானே? எங்க ஆத்தா பெண்ணுக்கு அறிவு இல்ல செப்புலோட. அப்ப கோத்தால அப்படி போய் கேளு அந்த கேள்விய. என்ன எதுக்கு கேக்குற? சரிங்க, மரியாதையா புருஷன் பொண்டாட்டி சண்டையை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. யாரையா புருஷன் பொண்டாட்டியா? ஏய் அவ யாருக்கோ பொண்டாட்டி நான் யாருக்கோ புருஷன். அப்புறம் நீங்க ஏன் குடுக்குறீங்க? பொதுவா மேடையில் நடக்கிற பிரச்சனை சொல்றோம். என்னைக்கு இருந்தாலும் ஆணுக்கு அடிமையா தான் நீங்க போகணும். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. பெண்களுடைய வளர்ச்சியை நான் விரும்புறவன் மதிக்கிறவன். இன்னைக்கு விண்ணுலகம் வரைக்கும் பெண் போயிட்டா மதிக்கிறேன். நிலாவுல கால் வச்சுட்டா அதெல்லாம் நான் மதிக்கிறேன். அடுத்த ஒரு பொண்ணு சந்திரன். ஆனா என்னைக்கு போனாலும் டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளைலானா நீங்க பொண்டாட்டிதான். நீங்க வந்து ஆம்பளைகளுக்கு பொம்பளைங்க அடிமைங்கறீங்க. நான் அதெல்லாம் சொல்லலப்பா. பெண்களுக்கு ஆண்கள் அடிமைலாம் சொல்லல. ஆணும் பெண்ணு சமம்னு சொல்றேன். இத ஏன் ஏத்துக்க மறுக்குது உங்க நீங்க உங்க ஆள் இருக்கோம். ஆணும் பெண்ணு சமம்ங்கறீல. சமம். சமம்ங்கறீல வாயில சொல்லிவிட்டு அப்புறம் மாத்திக்க கூடாது. சரி சரி சரி. இந்த சபையில சொல்லுவேன். ஆணும் பெண்ணு சமம்னா ஆண் செய்யறது பெண் செய்யணும்ல. அதான் அர்த்தம். என்ன பேச்ச காணா? அப்பா ஆணும் பெண்ணும் சமம்னா கல்வியில சமம். சம்பாதிக்கிறதுல சமம். நடத்துறதுல சமம். ஏன் பின் வாங்குற? பின் வாங்கலையே நடப்பதானே நான் சொல்றேன். ஆணும் பெண்ணும் சமம்னா சமம். ஆண் செய்யறது பெண் செய்யணும்ல. இது என்னப்பா? என்ன செய்ய போய் என்ன அப்படி செஞ்சு கிழிச்சிட போறீங்க? செஞ்சு கிழிக்கிறேன். அது அப்புறம் அத மட்டும் பேசாத. அது அப்புறம் செஞ்சு கிழிக்கிறேன் கிழிக்கல. சரி என்னையா செய்ய முடியும்? செய்யா பார்க்கலாம். சமம்னா ரெண்டு பேரும் சமம். இப்ப நான் செய்யறது நீ செய்யணும். அட என்னதான் செஞ்சு போடுவே செய்யா பார்க்கிறேன். இந்த மேடையில பிள்ளையார் இருக்காரு. காளியாத்தா இருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்க. கன்னிமூல கணபதி. காளியாத்தா கே ரெண்டு இருக்கு. புரியுதா? கன்னிமூல கணபதி காளியாத்தா. இதே இடத்துல இந்த பேண்ட் சட்டையை கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி கன்னிமூல கணபதியும் காளியாத்தாலையும் 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு தள்ளுபடி 16 ரவுண்ட் அடிச்சு வா கோமணத்தோட. நீ சமம்னு நான் ஒத்துக்கிறேன். ஹலோ இல்லக்கா, என்ன நீங்க என்னக்கா என்னது ஒரு முளை கோமண துணி அப்படியெல்லாம் லேசா இட போடாதீங்க. எதுவுமே இல்லாம என் பிள்ளை 16 ரவுண்டு வரும். மொட்டை குண்டியாவா? ஆமாங்க. அந்த பிள்ளைக்கு அப்பாவா மாமாவா? இல்ல போட்டின்னு வந்துருச்சுல என் பிள்ளை ரோசக்கார பிள்ளை. பொம்பளை பிள்ளைங்க ஆடை இல்லாம நடந்தா மொட்டை குண்டியா நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வெளியில வருவியான்னு முதல்ல பாரு. சடன்னு ஊத்தும் பாருங்க. இங்க இருக்க சடன்னு ஊட்டும் பாருங்க என் பிள்ளை. நான் சொல்லுவேன் கேளுங்க. ஒரு ரவுண்டு வந்துச்சு. நியாயமா பேசுங்க. ஹரிஹரன் ஒருத்தர் இந்த மேடையில் நின்று பேசுறாருன்னா யாரு காரணம்? அது அட்வான்ஸ் கொடுத்தவர் தான். ஹலோ, ஒரு பெண்ணு தான் காரணம். நீங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு யார் காரணம்? அதுவா? அது தாய் தானே. ஏன் எங்க அப்பா பெத்தது? எங்க அப்பா இல்லையா? ஏன் உங்க அப்பா மட்டும் தனியா போய் பெக்க வேண்டியானே? ஏன் எங்க ஆத்தா மட்டும் தனியா போய் பெக்க வேண்டியதானே? ஹலோ, தாய் தான் பாதுகாத்து 10 மாசம் ஈக்கு அடிக்காம எறும்பு அடிக்காம கேளுமா நீ? ஏங்க குழந்தை பாதுகாத்து பெத்து கொடுக்கறது யாருங்க? தாய்மை தானங்க. அந்த வேலையை நீங்க செய்ய முடியுமா? என்னது? குழந்தை பிறந்தா மட்டும் போதுமா? பிறந்து 4 மாசம் தூங்கவே விடாது தெரியுமா? சாபத்துல எத்தனை நாள் கண்ணு முழிக்கிறது? உன்னை என்ன மயிருக்கு இந்த வயசுல 2 புள்ள பக்க சொன்னாங்க? தேவையாது மூடிட்டு இருந்திருக்கலாம். அப்புறம் செஞ்சு விட்டு அப்புறம் வலிக்குது கொத்துது குடையுதுன்னு நான் புள்ள பக்க முடியாது. அதான் உங்க ஒப்பனுக்கும் உனக்கும் பிரச்சனை. ஆமா. இந்த மேடையோட இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன சொல்றீங்க? என்ன பண்றீங்க? நான் புள்ள பெத்துட்டா உனக்கு சமம். அதான் நீங்க புள்ள பக்க போறீங்களா? நான் பெக்கறேன். என்ன சொல்றீங்க? மறுபேச்சு இல்ல. இவ்வளவு ஆணு பெண்ணு உட்கார்ந்துருக்கு. நான் தைரியமா சொல்றேன் புள்ள பெக்கறேன். நீ எனக்கு புள்ள கொடு. லைட் ஆஃப் பண்ணு. இல்ல லைட் எரியட்டும். ஹலோ இதாங்க. அதெல்லாம் பேசல. வா உட்கார்ந்துக்கு வா படுத்துக்கு வா. அம்மா கோயிலா நீ போய் அம்மா கூட்டிட்டு வாடா. எதுக்கு?
ஆமா அது உனக்கு புள்ள கொடுக்கறது. அதான் கேட்குறேன். எனக்கு அதை கொடுக்க சொல்லு. ஆனா சேர்ந்திருக்கியா இந்தம்மா அவங்க 2 பேரும் சித்திரை மாசம் ஐயப்பனுக்கு வரதான். நீ போய் உன் அக்கால கூட்டியா, நான் இருக்கேம்மா. ஏடா ஆக மொத்தம் என்னைய புரோக்கர் ஆக்கி விடாங்க உள்ள இருக்கவங்க. டேய் போட்டி ஓட்டது நானு. ஏய் உனக்கு சின்ன தேவனே. ஐயோ ஏய் உனக்கு மைண்டி. இல்ல அவன் வர சின்ன மாட்டம் கேக்குறான். கேரு உனக்கு புள்ள கொடுக்க முடியுமா உன்னால? ஏய் இங்க பாருங்க, தாய்மைங்கிறது பெண்கள்ட்ட மட்டும் தான் இருக்கும். கற்பப்பை ஒண்ணு இருந்தா மட்டும் தான் புள்ள பெக்க முடியும். அட உன்கிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்ச பை இல்லாம போயிருமா? மஞ்ச பை உனக்கு கேரி பையில கூட வச்சு பை இருக்காயா? உன்னை சொல்லியா நான் இப்ப பாசம் பாக்குறேன். உனட்ட கற்பப்பை இருக்காயா? அட கேரி பை கொண்டு வரே. ஏய் கற்பப்பை இருந்தா தாயா புள்ள பெக்க சரிங்க சரிங்க. ஆனா நீங்க கேரி பைய வச்சுக்கோங்க, மஞ்ச பைய வச்சுக்கோங்க. எந்த வழியா பெப்பிய? எது வழியா பெப்பிய முதல்ல? நீ எது வழியா பெப்ப? ஏய் சொல்லு. ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லிட்டு ஊர்ல நான் குத்து வாங்கணும், நீங்க அப்படியே அவார்ட் வாங்கிட்டு போயிரணும். ஏன் குத்து வாங்குற? சொல்லு எது வழியா போ சொல்லு. நான் சொல்லவா? சொல்லுங்க. நீ சொல்ல முடியாதுன்றீல நான் சொல்றேன். நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அழகா சொல்லலாம். எப்படி? யோனி வாய் வழியாக பெண் பிறப்பாள். இது அசிங்கம் இல்லையா? பெண் உறுப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? கெட்ட வார்த்தை ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு எல்லா பொம்பளையும் அதை வழியா பார்க்கறீங்க. உங்களை மல்லாக்க போட்டு அறுத்தம் எடுக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி நீ சுகப்பிரசவம் அதை நீ சொல்லுங்க. அது ரைட் ஓகே. அது பிரச்சனை இப்ப பிரச்சனை இல்ல. நான் சுகப்பிரசவத்துல தான் பிறந்தேன். அப்பா நான் என்னப்பா பிறந்தேன்? உனக்கு சுகப்பிரசவத்துல பிறந்தது டாக்டர் தான் கேட்கணும். கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. ஓகே அது பிரச்சனை இல்ல. அது இப்ப பேச்சா அது பிரச்சனை இல்ல. நமக்கு புள்ள பெக்கிற பிரச்சனை விட்டுருவோம். நம்ம ஏன் சண்டை விட்டுட்டு ஆணும் பெண்ணும் சமந்தான். ஆணுக்கு பெண்ணு துணை வேணும், பெண்ணுக்கு ஆண் துணை வேணும். ஓன் துணை இருந்தா தான் எனக்கு சுகம். ஏன் துணை இருந்தா தான் உனக்கு சுகம். நம்ம 2 பேருக்கு துணை இருந்தா தான் எங்களுக்கு சுகம். ரெண்டும் தான். அது வேற மாதிரி அர்த்தம் போகும். என்ன சுகம் வந்தா சந்தோஷம் இல்லையா? ரெண்டும் ஒன்று தானே. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கடைசியில் இப்படி கட்டி பிடிச்சி என்ன? இவங்க 4 பேரை நீ வச்சிருக்காங்க. உங்க 4 பேர் உன்னை வச்சிருக்காங்களா? ஆமா. அதான் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? டேய் சகலையலா. டேய் கூறுகட்டப்பா. இவங்க 4 பேர் இசை அமைப்பாளர்கள். நாட்டக்கார பொண்ணு. நாடகார பொண்ணா? நாட்டம் இல்லப்பா, ஆட்டக்கார. நான் வந்து ஆட்டக்கார பொண்ணு. ஓ ஆட்டோக்கார பொண்ணு. ஓ ஆட்டோக்கார பொண்ணு இல்ல. எங்க சவாரி ஓது வண்டி? நான் தான் ஆட்டோக்கார பொண்ணு இல்லன்ட்டேனே. சேர் ஆட்டாவா இல்ல தனி ஆட்டாவா? இது சிங்கிள் ஆட்டோ. அம்மாடா. ஆட்டோக்கார பிள்ளையா? அட வழக்கத உள்ளவளே அம்மா. அதை நான் பாத்துக்கிறேன். கரெக்ட் பண்ணல. தொப்பை இல்லாம செஞ்சாதே எனக்கு பிடிக்கும். அப்ப திரும்பிக்க. ஏய் கோயிலா, அவர் சொல்ற மாதிரி ஸ்டெப் போடுறியா? என்ன அடம் பண்ற? என்ன முறை வேணும்? அப்பா வெளியே சொல்லாதீங்க. அப்ப திரும்பி. கோயிலா, உங்க அம்மா மாதிரியே பண்ற நீனும். தோற ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் இறங்கி வந்து பின்னாடி பிடிச்சிக்கிறியா? அப்படி எவ்வளவு காஜாரியா? நான் அப்பானா மாமாவா? கொன்னே விடுவேன்.
பார்த்துருக்கேன். எங்க பாத்தீங்க? டக்குன்னு யாருக்கு வண்டியில வரையில குட்ட முடியல. அது இல்லை, வேற. நான் உன் பேர் கோகிலாவா? ஆமா. கரெக்ட். ஏன் 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 எங்க பாத்தீங்க? நினச்சேன். என்ன நினைச்சீங்க? நான் கேட்குற கரெக்டாக பதில் சொல்லியா? கேளுங்க கேளுங்க. உன் கடவாப்பில் ஒன்று சொத்தையா இருக்கா? ஆமா. ஆமா. கரெக்டாக சொன்னேன்னா? கரெக்டா சொன்னீங்களே. எப்படி எப்படி சொன்னேன்? எப்படி சொன்னீங்க? சரி இதை விடு. உன் முதுகுல முதுகுல மாங்காய் சைஸ்க்கு ஒரு மச்சம் இருக்கா? இல்லை இல்லை. மாங்காய் சைஸுக்குலாம் இல்ல. இல்லையா? ஜாயிட் அவரு டேய் பார்க்கணும் உண்மையாக போயின்னு தெரியுமா இல்லையா? சரிண்ணா ஜாயிட் அவருவா. எனக்கு எனக்கு தெரியாதா என் முதுகுல மச்சம். கை தவுத்துட்டு வேற கயிறு போடலாம்னு பார்க்குறீங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னா ஏங்க கை தவுத்துட்டு வேற கயிறு போடலாம்னு பார்க்குறீங்களா? என்ன கலட்டுவோம் இருக்கா இல்லையா? இல்லப்பா இருக்கு. எங்க ரெண்டு பேரும் தெரியாது, மொத்தமா அவுத்துருவான். அப்புறம் ஓ முதுகுல இருக்கிறது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எப்படி? இப்போ சொல்கிறேன் பாரு, உனக்கு பார்க்கக்கூடியதா சொல்கிறேன். சொல்லு. உன் இடுப்புக்கு கீழே கீழே தொடைக்கு மேலே மேல இவ்வளோ நிலை வெட்டுக்காய் தளம்பு இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. இருக்கு. இல்லையே. சின்ன பிள்ளைல நீ பென்சில் செய்யும்போது பிளேடில் அறுத்துக்கிட்டேன். எங்க அம்மா அப்படி ஒன்றும் சொல்லலையே என்கிட்ட. சரி விடு, அது கூட இப்போ ஜட்டியை கழட்டி பார்க்கணும். எது? சரி இருவர உன் ஜஸ்டில் நெஞ்சில் நெஞ்சில பாயாசத்துக்கு போடுவோம்ல திராட்சை, வா சொல்கிறேன். அது மாதிரி 2 மரு இருக்கா? இல்லையே. இருக்கு. அதெல்லாம் சின்ன பிள்ளைல முடியெல்லாம் கட்டி விட்டு பார்த்தோம், கட்டு கம்பியை கட்டி விட்டு பார்த்தோம், உதறவே இல்லை. இல்லை கட்டு கம்பி கட்டியுமே விழுகலையா? இருக்கா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. அப்போ சாக்கிட்டு கழட்டி பார்ப்போம். அப்போ இல்லைங்கிற எனக்கு தெரியாதா எனக்கு இருக்கா இல்லையானு? எனக்கு தெரியாதா உன்னை பார்த்த ஆளுங்க? எங்க பாத்தியா? இவ்வளோ சரியா சொல்றீங்க. நீங்க யாரு? அப்படி கேளுங்க. உங்க அம்மா இருக்குல்ல, சின்ன வயசுலயே உங்க அம்மாவும் நானும் எங்க அம்மா நிக்கிறோம். ஏங்க அப்போ இந்த ஏன்டா லூஸ், உனக்கு அப்பா வேணுமா? உங்க அம்மாவும் நானும் அக்காளும் தம்பி. ஓ உங்க அம்மா சின்ன வயசுலயே எனக்கு தான் உன்னை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சது. கொப்பையும் தான் ஒத்துக்கறல. எனக்கு தெரியும். காசுன்னு அலைஞ்சாங்க. எங்க அப்பாவுக்கு தெரியும் யாரு கரெக்டான ஆளு யாரு கரெக்டா இல்ல. அந்த ஆளு. அதனால நான் சம்பாதிக்க வெளிநாடு போயிட்டேன். ஆனா சின்ன பிள்ளைல உங்க அம்மா என்ன செய்ய தெரியுமா? உன்னை தொட்டியில போட்டு தண்ணிக்கு போகும்போது என்கிட்ட தான் சொல்லும், என்னன்னு தம்பி உன் முண்டாட்டி தொட்டியில படுத்திருக்கா. அப்பவே நீதான் முண்டாட்டி முடிவு பண்ணிச்சு. ஓஹோ போய் தண்ணிக்கு போயிட்டு வரேன்டா, அழுதான்னா அதை எடுத்து ஆட்டி காட்டுறான்னு சொல்லும். எதை? விளையாட்டு சாமாங்கள. சரி 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 சரி. கரெக்டா உங்க அம்மா வாசப்படி தாண்டும் நீ ஆரம்பிச்சிருவேன். என்னத்த என்னத்த விடுறா? ஏங்க அப்பவே விடுறான்ட்டா விரான்னு கத்துவேன். நான் ஒடியாந்து உங்க அம்மா சேலையை விளக்கிட்டு பார்ப்பேன். ஏங்க ஏங்க இந்த பிள்ளை அழுகிறதுக்கும் ஏங்க அம்மா சேலையை ஏங்க விளக்கிட்டு பாக்குறியா? ஏங்க எப்படி தெரிஞ்சிச்சு? இல்ல எப்படி தெரிஞ்சுன்னு முழுசா கேளுங்கடா. உங்க அம்மா சேலையில தான் நீ தொட்டிட்டு படுத்திருப்ப. ஓஹோ. அந்த சேலையை அப்படி விளக்கி பார்ப்பேன். அப்படியே மொட்டை குண்டி அங்குண்டு விரல் தண்டி இப்படி கிடப்பாவில. அப்பவே விரல் தண்டி இருந்துச்சு. டக்குன்னு எடுத்துக்கிட்டு ஆட்டையும் பார்த்துக்க கிளுப்ப. ஆனா சேட்டை அப்பவே உனக்கு டப்புன்னு எட்டு கையில பிடிச்சிக்குவேன். சின்ன பிள்ளைய கையில எதை கொடுத்தா என்ன செய்யும்? கொண்டு படக்கணும் வாயில வைக்கும். அதே தான் செய்வோம். நீ வாயில வச்சுக்கிடுவேன். வச்சுக்கிட்டு எங்காரு பவுக்குன்னு கடிப்பையா? பல்லு வேற இல்லையா? எனக்கு ஒரே கூச்சா. அந்த கூச்சத்துல கிளம்பி போனவன் தான் குவைத்துக்கு. இப்பத்தான் திரும்பி வந்திருக்கேன். அப்ப நீங்க எனக்கு முறை மாமனா? தாய் மாமே. நாய் மாமனா? உனக்கு கல்யாணம் ஆகலையில? நல்ல வேலையா போச்சு. எவனும் சிக்கல. ஒரே ஒரு தடவை என்ன செஞ்சாங்க? ஆகல, கல்யாணம் ஆகல. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா? உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஒப்பன் தான் கட்டிக்கணும். நானா கட்டிக்க இல்ல, எங்க அம்மாவுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா தான் நான் கட்டிக்குவேன். அம்மா தான் சின்ன வயசுல எனக்கு தான் உனக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிருந்துச்சேன். நீ மட்டும் சம்மதம் சொன்னா போதும். நீ என்னை விரும்புகிறாயா? விரும்புறியா? நீங்க எப்படி? நான் உன்னை விரும்புறேன். இல்ல என்னட்ட வாய்ப்பு இல்ல. இல்ல நீங்க சொன்னதுக்கு அது செய்ய முடியாது. விரும்புகிறேன். அப்போ ஒன்னே யாரோ கெடுத்து வச்சிருக்கா? நீங்க அவனை போய் செய்ய கூடாது. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? கூச்சம் என்ன கூச்சம்? ஐ லவ் யூ. யூ டு லவ் மீ. Same to you. Wow!
அதோட சரி முடிஞ்சிருச்சு. சீட்டு விழுந்துருச்சுடா நமக்கு. முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். இப்படியே தூண்ட எப்படியெல்லாம் நான் விரும்புகிறேன் தெரியுமா? செல்லு எடுக்கிறேன் பாரு, அவன் எந்தெந்த வேலை களவாணி பயலை. இத்தனை கேமரா ஓடுது, அது பத்தாது உனக்கு செல்லு வேற தனியாக தேவைப்படுதா? இருந்தாலும் சொல்லட்டுமா உங்கள்கிட்ட வாங்க வாங்க உன்னை எப்படி நினைக்கிறேன்னு போடுங்க போட்டு விடுங்க.